கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. முதல்வர் விஜய் அவர்களோட நெருங்கிய நண்பரான நடிகர் சஞ்சீவ் சினிமா சீரியல்னு 2 இண்டஸ்ட்ரியிலையும் மாறி மாறி நடிச்சிட்டு வராரு. இவர் முதல்வர் விஜய் அவர்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே இவரோட இன்டர்வியூஸ்ல விஜய் சாரை பத்தி பல விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. அது சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகும். அந்த வகையில ரீசெண்டா அவர் கொடுத்த இன்டர்வியூல சஞ்சீவ் சொன்ன ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. சஞ்சீவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு ஒரு 17-18 வயசு இருக்கும்போது நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் டூர் போயிருந்தோம். நார்த் சைட் ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அப்போ ஜால்னா அப்படிங்கிற ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்னுச்சு. திடீர்னு ஒரு 50-இருந்து 70 பேர் வந்து எங்க கம்பார்ட்மெண்ட்டை அடிச்சு நொறுக்குனாங்க. அதுக்கு காரணம் முன்னாடி கம்பார்ட்மெண்ட்ல யாருக்கோ தகராறு ஆயிருக்கு. அப்போ அதுல ஒரு நபர் எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியே போய் அவங்க கூட சண்டை போட்டிருக்காரு. அடி வாங்கின அந்த நபர் அவங்க ஒரு ஆளுங்க கிட்ட எங்க கம்பார்ட்மெண்ட்டை தப்பா சொல்லிடவே எல்லாரும் எங்க கம்பார்ட்மெண்ட்டை அடிச்சு நொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் உருட்டுக்கட்டையோட வந்திருந்தாங்க. அப்போ விஜய் 2 பர்த்துக்கும் நடுவுல நின்று ஒருத்தனை அப்படியே ஒரு கிக் விட்டுட்டு நாங்களாம் மொத்தமா ஓடி போயிட்டோம். நான் போகும்போது அப்படியே எல்லாரையும் தள்ளி மட்டும் விட்டேன். சினிமாவே மிஞ்சுற மாதிரி அன்னைக்கு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சஞ்சீவ் பழைய ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாரு. சிலர் 17 வயசு அப்போ விஜய் சார் ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு. சஞ்சீவ் சொல்றதுல பாதி உண்மை இல்ல, பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில விஜய் சாரே இதை பத்தி பேசியிருக்கிற ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. நாட்டிஸ்ட் திங் வந்து அதெல்லாம் நிறைய இருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு டூர் போனோம். அப்போ ட்ரெயினில் என்னாச்சு, நாங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து தேவையில்லாமல் வந்து என்னோடய கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. தெரியும்ல, ஒரு 2 பேர், நாங்கள் வந்து 10 பேர் எப்படி பிஹேவ் பண்ணோம். போட்டு அவனை போட்டு சாத்தி கீத்தி அவனை அடிச்சுட்டு அவனும் போயிட்டான். அது எப்படின்னு தெரில, அடுத்த ஸ்டேஷன் அந்த ட்ரெயின் நிற்கிறதுக்குள்ளே அந்த அவனோட மெசேஜ்லாம் பாஸ் ஆகி அவங்க ஒரு 40 பேர் வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்குள்ளே நுழைஞ்சி எங்களெல்லாம் கீறி. அப்போ யோசித்தேன், ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. என்னுடைய நண்பர்கள் சில பேர் கட்டெல்லாம் போட்டு மெட்ராஸ் வந்து இறங்கினாங்க. அதுதான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதை நினச்சி பார்த்தாலே. இப்படி எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்த பொண்ணுங்களை 2 பேர் கிண்டல் பண்ணவே நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படிங்கிற தைரியத்துல அவங்களை அடிச்சோம். அவன் அடுத்த ஸ்டேஷன்ல அவங்க ஆளுங்க ஒரு 40 பேர்த்த வர வச்சு எங்களை அடிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் கட்டோட சென்னை வந்தாங்க. ஏன்டா நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப நான் வருத்தப்பட்டேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பழைய இன்டர்வியூலயே இந்த இன்சிடென்ட் பத்தி பேசியிருக்காரு. விஜய் சார் சொன்ன கதையும் சஞ்சீவ் சொன்ன கதையும் வேற வேற மாதிரி இருக்கிறத நோட் பண்ண சிலர் சஞ்சீவ் எப்போதுமே இப்படிதான் மிகைப்படுத்தி பேசுவாருன்னு அவரை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. சிலர் இது பழைய இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டை சிலர் மறந்துருக்கலாம். அவர் பர்பஸா பொய் சொல்லணும்னு இதை பண்ணல அப்படின்னு சஞ்சீவ்க்கு ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.